ஸ்ரீ குருபியோ நம. ஆனந்தனமும் ஆனந்தத்தை தேடும் அன்பார்ந்த நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம், விஸ்வாசு வருடம், அஸ்தம் மற்றும் சித்திரம் நட்சத்திரம் கூடிய நன்னாள். இன்று தசமி திதி மற்றும் கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள சிவபெருமான் கோயிலில் சென்று சிவபெருமானை வணங்கி 11 முறை வலம் வந்து கதிரவனை 11 முறை வணங்கினால் இன்று நாள் மிகவும் அற்புதமாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாகவும் அமையும். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி கூடி நல்லாளாக அமைந்துள்ளதால் உங்களை விட எளியவராகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக உள்ளவர்களுக்கு இயன்ற அளவில் உங்களால் பொருளாதார உதவியை மேற்கொண்டால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும். மேசராசி, அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் அமைந்துள்ளதால் எல்லா முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி ஆகியோருடன் மகிழ்ச்சியும் பேரானந்தம் ஏற்படக்கூடிய நாள். வருவாய் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பரணி, இன்று நாள் மிகவும் சுமாராக உள்ளதால் பிரயாணங்களில் மிகுந்த கவனமும் செயல்பாடுகளில் அதிக அக்கறையை எடுத்து செயல்பட்டால் நாளை எளிதாக கடத்தலாம். ரிஷபம், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் கடினமாக உள்ளது. அலைச்சல் அதிகரிக்கும். அதனால் இச்செயல்களில் மற்ற செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக அக்கறை தேவை. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பாகவும் அருமையாக அமைந்துள்ளதால் எல்லா செயல்களிலும் வெற்றி காண முயற்சி செய்யுங்கள். அதோடு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பொன்பொருள் சேர்க்கை மற்றும் வாழ்க்கையில் அதிக தூர பிரயாணம் இவைகள் அனைத்தும் சாதகமாக அமைந்துள்ளது. மிதுனம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆனந்தம் தரக்கூடிய நாளாகவும் அருமையான நாளாக அமைந்துள்ளதால் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். அதோடு மற்ற செயல்களிலும் அதிக கவனம் செலுத்தினால் வெல்லக்கூடியவைகள் அனைத்தும் வென்றுவிடலாம். புனர்பூசம், இன்று நாள் மிகவும் சுமாராக உள்ளதால் எல்லா செயல்களிலும் மிகுந்த கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கும். ஆகையால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றியை எளிதில் பெறலாம். கடகம், பூசம், ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. வெற்றிகள் அள்ளக்கூடிய நாள். பங்கு சந்தை, பொருளாதாரம், பணவரவு, வியாபார அபிவிருத்தி ஆகியவையில் நீங்கள் மிகுந்த கண்ணோட்டத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டாகும். அதோடு கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் இவற்றுடன் மிகுந்த ஆனந்தத்தை தேடக்கூடிய நாளாகவும் இன்று விடுமுறை நாளாக உள்ளதால் மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்று அமைந்துள்ளது. சிம்மம், மக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பாக உள்ளது. மிகுந்த அலைச்சல் இருந்தாலும் அவையில் ஆனந்தத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அபிவிருத்திகள் அதிகரிக்கும். வருவாய் பெருகும். மற்றும் பழைய நண்பர்களை இன்று சந்திக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. எளிதில் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் கடின உழைப்புகளை மேற்கொண்டு அதில் சாதனை படைக்கக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளது. பூரம், இன்று நாள் மிகவும் தடுமாற்றம் தரக்கூடிய நாளாக உள்ளதால் பிரயாணங்களிலும் பழையகளிலும் மிகவும் கவனமாகவும் சிரத்தையோடு செயல்பட்டால் எளிதாக இன்றைய நாளை செலுத்தலாம். கன்னி, அஸ்த நட்சத்திரங்களில் இன்று அலைச்சல் அதிகரிக்கும். ஆக மிக நிதானம் தேவை. சித்திரை, இன்று நாள் மிகவும் சிறப்பாக உள்ளது. பழைய பொருள்களையும் பழைய ஆபரணங்களையும் வாங்கவும் இழந்ததை மீண்டும் பெறவும் இன்று நாள் சிறப்பாக உள்ளதால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றியை காணலாம். ஆகையால் எல்லா தொழிலிலும் ஈடுபட்டு வெற்றியை சூடுங்கள். துலாம், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று சிறப்பாகவும் மிகவும் வெற்றி தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் எல்லா செயலிலும் ஈடுபட்டு வெற்றியை காணுங்கள். விசாகம், இன்று நாள் மிகவும் கடினமாக உள்ளதால் எல்லா செயல்களிலும் கவனத்துடன் செயல்படுங்கள். அதனால் வெற்றி அமையக்கூடிய அமைதியும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக அமையும். விருச்சிகம், அனுஷம், கேட்டை, இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. புதிய செயல்பாடுகளில் வெற்றி காணுங்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள். வருவாய், ஆபரணம், தொழில் ஆகியவற்றை அனைத்தும் வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும். தனுசு, மூலம், பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக உள்ளது.
புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள். பங்கு சந்தை லாபம் வருவாய் ஆகியத்தில் வருவாய் பெருக்கக்கூடிய நாளாக உள்ளதால் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றிகளை சூடலாம். உத்திராட நட்சத்திரங்கள் இன்று ஆனந்தம் தரக்கூடிய நாளாக உள்ளதால் புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள், வெற்றி காணுங்கள். மகரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள், அலைச்சல் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுங்கள். அவிட்டம் இன்று மிகவும் சிறப்பாகவும் அமைதி தரக்கூடிய நாளாகவும் பொருளுதவியில் பெரும் பங்கு அதிகரிப்பாகவும் வருவாய் அதிகரிப்பு நாளாக அமைந்துள்ளதால் எல்லா செயலில் ஈடுபடுங்கள், வெற்றி காணுங்கள். கும்பம் சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று சாதகமாக உள்ளது. அதனால் புதிய முயற்சிகள் வருவாய் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் வெற்றி தரக்கூடிய நாள்கள். தொழில்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் அதிக தூர பிரயாணங்களில் அதிக நன்மைகளை பெறவும் லாபம் பெறவும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யவும் இன்று நாள் சிறப்பாக உள்ளது. புரட்டாதி இன்று கவனமாக இருந்தால் நாட்களை மிக எளிதாக செயல்படலாம். பயணங்கள் செய்யும்போது மிகவும் கவனத்துடன் செயல்பட்டால் சாதாரண நாளாக அமையும். மீனம் புரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நாள் மிகவும் சிறப்பாக உள்ளதால் எல்லா விதத்திலும் ஈடுபடுங்கள், செயல்களை வெற்றி காணுங்கள். பொருள் வரவு அதிகரித்தல், மற்றொருக்கு உதவி செய்தல், மற்றொருவர்களுடன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றில் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமையும். ஆகையால் கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த லாபம் தரக்கூடியதாகவும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையும்.